வருக என உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கிறோம். நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தரணும். அப்படியே எல்லாரும் உட்காருங்க, அப்படியே அமருங்க. நிர்வாகிகள் அனைவரும் அப்படியே எல்லாரும் வந்து இருக்கையில் பின்பக்கமாக வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சேர்ல உட்காருங்க. வந்து நிகழ்ச்சி நம்ம துவங்கலாம். ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அடுத்ததாக விருந்தினர்களுக்கு தலைமை நிலைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். நன்றி. அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிற நலத்திட்ட நிகழ்ச்சிகள் துவங்க. தளபதியினுடைய பிறந்த நாள் 52வது பிறந்த நாள், உன்னதம் பிறந்த நாள், மகத்துவம் பிறந்த நாள், உண்மையான ஜனநாயகம் பிறந்த நாள், இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் பிறந்த நாள், தமிழகத்தின் ஒளிவிளக்கு பிறந்த நாள், அரசியலில் ஓர் பேரதிசயம் பிறந்த நாள், தளபதியினுடைய பிறந்த நாள். இந்த மக்களுக்கு பிறந்த நாளே ஒரு நலத்திட்ட உதவிகளாக தான் நம்ம அறிவிச்சிருக்காரு. அதற்காக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலைமை நிலைய செயலாளர்லாம் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியின் துவக்கமாக நம்ம கட்சிக்கு அப்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்று ஒரு கொள்கை தலைவர்கள் நம்ம ஏற்றிருக்கிறோம். அந்த கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்வதற்காக நிகழ்ச்சியின் துவக்கமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் தலைமை நிலைய செயலாளர் அவர்களையும் மாவட்ட செயலாளர் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, பெண் கல்வி ஆகிய கொள்கைகளை நமது தமிழக வெற்றி கழக கொள்கையாக ஏற்று அவர்களை துணையாகவும் வழிகாட்டியாகவும் அவர்கள் வழியிலே நடப்போம் என்று கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள். இந்த தமிழகம் இதுவரை அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு மகத்தான ஒரு பொற்கால ஆட்சியை தரவில்லை என்று இந்தியா மட்டுமல்ல உலகமே போற்ற. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தரணி போற்றும் தமிழகத்தை தன்னிறைவு மாநிலமாக மாற்றி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்களின் ஆணைக்கிணங்க நம் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவருக்கும் அருமை அண்ணன் பி ராஜ்குமார் அவர்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் விழாவுக்கு தலைமை ஏற்று வருகை புரிந்திருக்கும் தலைமை கழக செயலாளர் அண்ணன் ஏ ராஜேஷ் அவர்களின் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இவ்விழாவுக்கு வருகை தருந்துள்ள நண்பர் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் விஜய் அவர்களையும் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய கிளை சார்பணி மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உங்கள் அனைவரையும் கடலூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி தளபதி அவர்களின் 52வது பிறந்தநாளை முன்னிட்டு ஏற்பாடு செஞ்சோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுகிய காலத்தில் ரெடி பண்ணது தான். கண்டிப்பா சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன்னா கண்டிப்பா
தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர்களும் எனது அமைச்சர் அவர்களும் தலைமை கழக செயலாளரும் தான் காரணம். கடந்த ஒரு 25 வருஷமா ஒரு கிளை செயலாளராக இருந்து மேலும் உழைச்சி தளபதிக்காக ஒரு ஒன்றிய செயலாளராக வந்து ஒரு மாவட்ட தொண்டரணி தலைவராக வந்து இன்னைக்கு ஒரு தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளராக ஆக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் தளபதிக்கும் பொதுச் செயலாளருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் தலைமை கழக செயலாளருக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. ஏன்னா என்ன ஒரு இடத்துலையுமே அவங்க இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் படி அவங்க கையை பிடிச்சி என்னை கூட்டிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்களோட அந்த வழிகாட்டுதல் படி நானும் பின்பற்றி போயிட்டே இருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் தலைமை கழக செயலாளருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்க நம்ம மக்களுக்கு கடலூர் சார்பா அமைச்சர் அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு அவர் ஒரு அமைச்சராக இருக்காருன்னா அவரோட கடின உழைப்பு ஈடே இல்லாத உழைப்பு. அவர் கிட்டத்தட்ட என்னை தாண்டி ஒரு 32 வருஷமா இந்த மக்கள் இயக்கத்திலையும் சரி அவரோட உழைப்பை போட்டு இன்னைக்கு வெற்றி பெற்று நம்ம கடலூர் மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைச்சராக வந்திருக்காரு. இது வரைக்கும் எந்த அமைச்சரும் இதன்படி இது மாதிரி ஒரு இந்த அமைச்சர் பொறுப்பேற்ற இத்தனை நாள்ல அவ்வளோ இடத்துக்கும் போயிட்டு மக்கள் அவ்வளோ ஆரவாரமா அவர் மக்கள் குறைகளை எல்லாம் கேட்டு ஒன்னொன்னா பூர்த்தி செஞ்சுட்டு வந்திருக்காரு. இது எந்த துறை இதுக்கு முன்னாடி எந்த அமைச்சரும் இப்படி ஒரு வேலை பண்ணதும் கிடையாது. இங்கெல்லாம் வந்து மக்களுக்கான அமைச்சராக இருக்காரு அண்ணன். கண்டிப்பா இந்த 5 வருஷத்துல கடலூர் மாவட்டமே மிக சிறந்த மாவட்டமாக கொண்டு வந்துருவாரு. இந்த 9 தொகுதியுமே நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருவாரு. ஏன்னா அமைச்சர் வந்து இரவு பகல் பாராம டெய்லியுமே அவரோட துறை வேலை இருந்தாலுமே மாவட்டத்தை கண்டிப்பா அவர் மேலும் சிறப்பித்து நல்ல கடலூர் மாவட்டத்தை ஃபுல்லாவே ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த விழாவில் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்புக்குரிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான அமைச்சரவையில் எங்களை எல்லாம் வழிநடத்தி நல்ல ஒரு பாதையில் செல்ல வைத்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர் வளர்ச்சித்துறை அமைச்சர் கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதல் படி இந்த கடலூர் மாவட்டத்தின் முகமாக இந்த 9 தொகுதிக்கும் ஒரு கிடைத்த பொக்கிஷமாக நமது மாவட்ட தலைநகரிலிருந்து உருவான கடலூர் மண்ணின் மைந்தன் அன்புக்குரிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அன்புக்குரிய நண்பர் ராஜ்குமார் அவர்களின் தலைமையிலே சீரும் சிறப்புமான இந்த கடலூர் வடக்கு மாவட்டத்தின் நெய்வேலி தொகுதி சட்டமன்றத்திலே தலைவர் தளபதி முதல்வர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக இங்கு ஒரு மாநாடு போல் ஆர்ப்பரித்து வரக்கூடிய மக்கள் அலை கூட்டத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி ஆனந்த் அவர்களே மற்றும் இங்கே கழக மாவட்ட செயலாளர் அருமை தம்பி மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் விஜய் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட நகர ஒன்றிய அனைத்து நிலை நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தம்பி மாவட்ட செயலாளர் அவர்கள் கூறினார்கள், அமைச்சர் அவர்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நெய்வேலியிலே தலைவர் பிறந்தநாளை நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் உடனடியாக இந்த ஒரு நிகழ்ச்சியினை நடத்தி நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவை தம்பி அவர்கள் ஏற்பாடு செய்தார். தம்பி அவர்கள் இந்த நிலைக்கு வந்ததற்கு அமைச்சரும் நானும் காரணம் என்று சொன்னார்கள். ஆனால் அமைச்சரும் நானும் பொதுச் செயலாளருடைய முதன்மையான மாணவர்கள் என்பதிலே அவரிடத்திலே கற்றுக்கொண்டு தளபதி இடத்திலே கற்றுக்கொண்டு இரவு பகல் பாராமல் இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களை சுற்றி ஆய்ந்து அதிலும் குறிப்பாக கடலூர் மாவட்டத்திலே இந்த 9 தொகுதியும் இந்த 60 நாட்களுக்குள் சுற்றி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார் என்றால் அது பொதுச் செயலாளருடைய வளர்ப்பு. எங்கள் பொதுச் செயலாளர் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால்
இரவு பகல் மாறாமல் எப்படி இருப்பாரோ அதேமாரி இன்று அமைச்சர் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இந்த பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மட்டுமில்லாமல் அரசு மூலம் கிடைக்க வேண்டிய அனைத்து ஆவணங்கள் அனைத்து நிறை குறைகளையும் அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக செய்து தருவார். இந்த தொகுதியிலே அன்பு தம்பி அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் நடப்பது நமது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி. இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல, இந்த 9 தொகுதிக்கும் நமது அமைச்சர் அவர்கள் நமது அரசாங்கம் என்ன திட்டம் செயல்படுகிறதோ அனைத்தையும் செயல்படுத்துவார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மேலும் உங்களுக்கு எந்த பிரச்சனை எந்த இது என்றாலும் எப்போதும் போல் கழக மாவட்ட செயலாளர் அவர்களை தொடர்பு கொண்டால் அவர் அமைச்சரிடத்திலே பேசி உங்களுக்கு தீர்த்து வைப்பார் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்கு குறைந்த நாட்களிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தம்பி ஆனந்த் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் புசி ஆனந்த் அண்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் இணைய நண்பர் ராஜசேகர் அவர்களே, கழகத்தினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி விஜய் அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மகளிரணியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளே, எனக்கு பெரும் வரவேற்பை கொடுத்து இந்த நெய்வேலி சட்டமன்ற தொகுதியை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு இந்த வரவேற்பை கொடுத்து அமர்ந்திருக்கின்ற தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய அன்பு தம்பிமார்களே, எங்களை எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்து என்னையும் அமைச்சராக்கி அழகு பார்த்த என்னுடைய மகளிரை சார்ந்த என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி. கடந்த ஆட்சியாளர்களை போல ஊழல் செய்கின்ற ஆட்சி கிடையாது. இந்த ஆட்சி என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கின்ற ஆட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஆட்சி அமைத்த 60 நாளிலே எதிர்கட்சியாளர்கள் எதுவுமே பார்க்க முடியல சட்டசபையில். இன்னும் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் என்பதை தலைவர் தளபதி அவர்கள் நேற்றைய கூட கரூரில் பேசியிருப்பார். இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி. நீங்கள் தைரியமாக தில்லாக சொல்லலாம், எங்கள் அண்ணன் தாண்டா ஆட்சி ஆள்றாரு, என் தம்பி தாண்டா ஆட்சி ஆள்றாரு, என்னுடைய அப்பா தாண்டா ஆட்சி ஆள்றாருன்னு தில்லாக தைரியமாக சொல்லலாம். அப்படியேப்பட்ட ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் கொடுத்துக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்களெல்லாம் அவர் சட்டசபையில் எல்லாம் சொன்னாங்க, அவர் பேசவே மாட்டாரு. அவர் ஜெயிச்சதே பேசாமல் ஜெயிச்சது தான். மக்களுடைய மௌன புரட்சி தான் அவர் வெற்றி பெற செய்தது. பேசி பேசி நாட்டை கெடுத்ததெல்லாம் போதுங்க. பேசாமையே மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள். அவர் சொன்னதை போல இந்த 60 நாட்களிலே என்ன செய்தார் என்று கேட்டார்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் அவர் வந்த 60 நாளிலே பல விஷயங்களை விவசாயிகளுக்கு 75,000 கடன் தள்ளுபடி செய்தார். 200 யூனிட் மின்சாரத்தை இந்த மக்களுக்கு கொடுத்தார். அதெல்லாம் இல்லாமல் சிங்க பெண்கள் என்ற ஒரு படையை உருவாக்கி தமிழகத்திலே ஒரு புரட்சியை செய்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் என்னுடைய தளபதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நிலையை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இனிமேல் அதே போல எந்த நிகழ்வும் தமிழகத்திலே எங்கேயும் நடக்காது. எங்களெல்லாம் அமைச்சரை ஆன பிறகு கூட்டு எங்களை முதலில் சொன்ன வார்த்தை, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்,
நம்மளுக்காக மக்கள் இந்த வாய்ப்பை கொடுத்துள்ளார்கள். எந்த நேரத்திலும் நாம் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும், மக்களின் அடிப்படை தேவைகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற முதல் கட்டளை இட்ட ஒரு தலைவன் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள். நம்ம ஆட்சியை பார்த்து இப்போ எல்லாருமே பாராட்டுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி, யார்கிட்டையுமே ஒரு பைசா கூட வாங்காமல் மக்களுக்கான ஆட்சி, மக்களாட்சியை கொடுக்க வேண்டும். ஆகையினாலே நான் இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதியில் 9 சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றேன். இருந்தாலும் எனக்கு ஒரு மனக்கவலை இருந்தது. என்னுடன் பயணித்த என்னுடைய தம்பிமார்கள், தம்பி ஆனந்தா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பர் ராஜசேகராக இருந்தாலும் சரி, கடுமையான உழைப்பாளிகள். கடந்த 30-32 ஆண்டு காலமாக எல்லாருமே சொல்கிறான், என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆட்சின்னா என்னன்னு தெரியாது, கட்சின்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், நாங்கள் 30 வருஷமாக அந்த மக்களுக்காக அப்பையிலேருந்தே தொண்டு செஞ்சுருக்க மாதிரி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே வரல தமிழக வெற்றிக்காரன் தளபதி, வரல. 30 வருஷமாக அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்து தான் அந்த இடத்துல ஆட்சியில் உட்காந்துருக்கிறோம். எங்களால் முடிந்த உதவி தான். உங்களை மாரி கொள்ளை அடிச்சுட்டு அந்த காசு எடுத்து மறைச்சிலாம் வைக்கல. நாங்கள் மக்களுக்காக அடிப்படை அப்பையிலேருந்து பள்ளி மாணவர்கள் நோட்டு பக்கம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரத்த தானம் வந்தாலும் சரி, ஏழை இளைஞர்கள் படிப்பு செலவு அப்படின்ட்டு 30 ஆண்டு காலமாக நாங்கள் தளபதி சொல்வது போல் நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு உள்ள மக்கள்கிட்ட உள்ளே போயிட்டு தான் நான் கட்சி ஆரம்பித்தேன்னு தலைவர் சொன்னார். அதனால தான் மக்கள் நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கினார். ஆகையினாலே நீங்கள் தேவையான அடிப்படை என்னென்ன தேவை, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருந்தாலும் இந்த 9 சட்டமன்றம் தொகுதியும் என்னுடைய சொந்த தொகுதியாக நான் கருதுகிறேன். ஆகையினாலே நம்ம இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஓட்டை பண்ணிட்டோம், அப்படி வேற ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் இருக்குது. உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே இந்த 9 சட்டமன்ற தொகுதியும் வெற்றி பெற்று தலைவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுடைய நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை தம்பி ஆனந்த் அவர்கள், எனக்கு அவரை 30 வருஷமாக தெரியும். எளிமையான ஒரு தம்பி, நல்ல ஃபீல்டு ஒர்க்கர், நல்லா ஒர்க் பண்ணுவாப்புல. என்ன தேவை என்பதை நீங்கள் அவர் எளிதில் அணுகலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொடுப்பார். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சொந்த விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டு மனை பட்டா இல்லாதவர்களுக்கு ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களில் நான் இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக நான் அந்த மாதமாக மக்களை சந்திக்கும் போது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி செய்கிறீங்க, இதேமாரி எளிமையான ஒரு ஆட்சி நான் பார்த்ததே இல்லை, அமைச்சரும் பார்த்ததில்லை, நம்ம முதல்வரையும் பார்த்ததில்லை அப்படின்ற மக்களுடைய எழுச்சியை நான் பார்க்கின்றேன். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, 10 வருஷம் இல்லைங்க, 20 வருஷமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் இந்த நாட்டை ஆளுவார் என்பதை கூறுகின்றார்கள். ஆகையினாலே நீங்கள் அனைவரும் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை இனிமேல் போனது போட்டு விடுங்க. இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்றும் உங்களுடன் உறுதுணையாக இருப்பார். நான் மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் உங்களுடன் என்றும் என்ன தேவைகள் என்பதை நீங்கள் செய்து கொடுக்க நான் தயாராக உள்ளேன் என்பதை கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆண் குழந்தைக்கு விஜயபாலன் என்ற பெயரை சூட்டுகிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் அவர்களுடைய 52வது பிறந்த நாள் விழாவை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளாக இப்பொழுது நிகழ்கிறது. நலத்திட்ட உதவிகளை நம்முடைய தலைமை நிலைய செயலாளர் ஐயா அவர்களும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா அவர்களும் இந்த நலத்திட்ட உதவிகளை வழங்குவார்கள். உங்களுக்கு
சிறப்பித்தமைக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் தலைமை நிலைய செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் கொள்கிறேன். நன்றி. பொதுமக்கள் நம்மளுடைய மாண்புமிகு